Hello friends, welcome to Nasekitchen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான நல்லா ஸ்பாஞ்சியான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது அந்த அளவுக்கு ரொம்ப டீ டைம் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கேக் கேட்டால் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் கூட செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இந்த கேக் ரெசிபி இப்போ நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 2 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு தாங்க அடிக்க போகிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் நல்லா நுரப்பொங்க அடித்து எடுத்துக்கோங்க. அந்த முட்டை வெள்ளை கலரில் மாறி வரணும். அந்த மாதிரி நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் போல் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில், வாசனை எதுவும் இல்லாத ஆயிலாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்னும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு தடவை நம்ம விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளோட வெண்ணிலா எசன்ஸ், இந்த பால், இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நான் 1/2 கப் சுகரை பவுடர் பண்ணி 1 கப் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 1/2 கப் சுகரை பவுடர் பண்ணால் 1 கப் போல் கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா சுகர் கரையிற அளவு நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ மிச்சம் இருக்கிற நம்ம பவுடர் சுகரையும் நம்ம உள்ளே சேர்த்து இப்போ இது நம்ம நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஜன்னி வச்சுட்டு 1 கப் போல் மைதா மாவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் மைதா மாவு கூட நான் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் செய்கிறதுனால கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவு நம்ம சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு விஸ்க் வச்சு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரே சைடாகவே கலந்துக்கோங்க. இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி கலந்தோன்னா நம்ம பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அது ஒரே சைடாக கலக்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா அந்த மாவும் ஸ்மூத்தாக நமக்கு நல்லா கலந்து வரும். நம்மளோட கேக்கும் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரே சைடாகவே நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கலந்து கொடுக்குற மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ அந்த ஓரங்களில் இருக்கிற மாவையும் நம்ம நல்லா எடுத்து விட்டுட்டு திரும்ப நம்ம நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டரில் வச்சுட்டு நல்லா அந்த ஓரங்கள்லாம் மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு திரும்ப நம்ம கலந்துட்டு ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு கட்டிகள் கூட எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் நல்லா கலந்து வச்சுருக்கேன். நம்மளோட கேக்கோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்ம ஊற்றும் போது நல்லா கரெக்டாக நம்மளுக்கு பொங்கி வரும் கேக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு இடையில் நான் கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு நல்லா கீ நான் ஆட் பண்ணேன், நெய் ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓரங்கள்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் போல் சால்ட்டையும் ஒரு கடாயில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கேக் டின்னில் மாவுலாம் ஊற்றிட்டு ஒரு 2 தடவை கீழே டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் சரிசமமாக வெந்து வரும். இப்போ இதை அப்படியே நம்ம அது உள்ளே வச்சுட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 30லேருந்து ஒரு 40 நிமிஷம்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணுறேன். 20 நிமிஷம் கழித்து தாங்க நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா இது மேலே நான் கொஞ்சம் நட்ஸ் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் செஞ்சாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நான் ஒரு இதுக்காக ஆட் பண்ணுறேன். இப்போ இதை மூடி திரும்ப ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம 20 நிமிஷம் வச்சாச்சு.
கரெக்டாக 40 நிமிஷம் ஆச்சு எனக்கு. இப்போ கரெக்டாக 40 நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நம்மளோட சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு. இப்போ ஒரு டூத்பிக் உள்ளே வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அழகாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம அப்படியே ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் நான் ஆற வச்சு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு இந்த ஓரங்கள்லாம் நம்ம வந்து அப்படியே எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம கேக் வந்து டின்னில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து கொடுத்துக்கணும். ஆனால் கேக் வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கேக் டின்னில் ஒட்டாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க இதை அப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்னு. இப்போ பேக் சைடில் இருக்கிற அந்த பிளேட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சைட்லலாம் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பட்டர் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பட்டர் பேப்பர் கூட எந்த அளவுக்கு ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா கேக் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. நான் கையில் எடுக்கும் போதே அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள் உங்களுக்கே தெரியும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்க கேக் கேட்டால் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நான் இதை கட் பண்ணியும் காமிக்கிறேன். பாருங்கள் கட் பண்ணும் போதே அந்த கேக்கு நல்லா சாஃப்டாக அந்த கத்தி வந்து இறங்குச்சு. ஹார்டாக எதுவும் இல்லைங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அழுத்தும் போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி இதோட முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி நான் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.